ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். 2026இல் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும் மகர ராசி. இந்த தலைப்புல நான் இதுல பேசியிருக்கேன். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் 2026ல சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்காரு. அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. அதே போல ராகு, கேது. இப்ப ராகு வந்து உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. கேது 8ல இருக்காரு. இது முக்கிய கிரகங்கள். இந்த கிரகங்கள வச்சு தான் நம்ம ராசி பலன வந்து பார்க்குறோம். ஏன்னா, இது வந்து கிரகங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்த வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் கொடுக்குது. அதனால தான் நம்ம வந்து மிகப்பெரிய கிரகங்களான குரு, சனி பகவான், அதேபோல ராகு, கேது இவங்கள வச்சு நம்ம இந்த கிரக பெயர்ச்சியில நடக்கும்போது, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஏதாவது மாற்றங்கள் வருதா? அப்படிங்கிறத வந்து கணிச்சு பார்க்குறோம். இப்ப இந்த 2026ல பலன்கள் எப்படி இருக்கும்? போங்க, இதே மாரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அலுத்து போச்சு. இந்த மாரி பலன்கள எல்லாம் சொல்லி, சொல்லி நாங்களும் கேட்டு, கேட்டு இதுல என்ன இருக்கு? எல்லாரும் சொல்றீங்க. ஆனா வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது இல்லையே! அப்படிங்கிற மாரி தான் நீங்க எடுத்துக்குவீங்க. ஏன்னா, எல்லாரும் வந்து கோடீஸ்வர யோகம் வந்துரும். மிகப்பெரிய அளவு ஜாக்பாட் அடிக்கும். வீடு வாங்க போறீங்க, பங்களா கட்ட போறீங்க. ஆ வேலையில பெரிய பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போது இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இருக்கிறதும் போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. இருப்போமா, வேணாமாங்கிற மாரி, நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிற மாரி கவலைய குடுக்குற மாரிலாம் வாழ்க்கை போயிருது. அப்படின்னு இந்த மகர ராசியில உள்ளவங்க அதிக பேர் வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. எப்பவுமே மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப அலுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இது 10ஆம் இடம். 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். ஒரு மனித வாழ்க்கை வந்து பிறக்குது அப்படின்னா முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினைக்கு தகுந்த மாரி தான் வாழ்க்கை நிலை அ அமையும். பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதில்ல. நெறைய கஷ்டங்களோட தான் வாழ்க்கை நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கையே. மேடு, பள்ளங்கள். சில பேருக்கு வந்து பள்ளங்களே அதிகம் இருக்கும். மேடுங்கிறது எப்பயாவது ஒரு தடவ வரும். ஆனா, இந்த மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து ஏதாவது பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, இது கர்மஸ்தானமா இருக்கிறதுனால. அதனால இவங்களுக்கு நம்ம பலன்கள் வந்து இந்த மாரி பதிவுகளெல்லாம் சொல்லும்போது, பெரும்பாலும் வந்து ரொம்ப அலுத்துக்கிறாங்க. மகர ராசிக்கு இப்படி சொல்றீங்க, ஆனா இப்படி நடக்க மாட்டேங்குதேன்னு. ஆனா, உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் வந்து சரியா அமைஞ்சிருந்தா, உங்க வாழ்க்கை நிலை நிச்சயமா சிறப்பா இருக்கும். அதுலலாம் மாற்றமே கிடையாது. ஏன் எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க என்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நெறைய வெளிநாட்டுலலாம் அ ஐடி துறையில இருக்காங்க. பெரிய தொழிலதிபர்லாம் இருக்காங்க. வசதிகள்ல ஒரு நம்பர் 1லலாம் இருக்காங்க. இப்படிலாம் நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் சில சில பிரச்சனைகள் வருது. சில கஷ்டங்கள் வருது. ஆனா, அதெல்லாம் அவங்க சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. ஆனா, மகர ராசியிலே பொறந்து சில அதாவது வசதி வாய்ப்புகள் கம்மியாவும், வேலை சரியா அமையாம போனவங்களும், தொழில் வியாபாரம்லாம் சரியா அமையாம பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமா இது தெரியுது. அதான் காரணம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வச்சு பத இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நிஜமாவே இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு தான் இந்த மகர ராசி வரப்போகுது. ஏன்னா, குரு பகவான் உங்களுக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்த குடுக்க போறாரு, மகர ராசிக்கு. அது எப்புட்ன்னு கேட்குறீங்களா? ஏன்னா, அடுத்த 2026ல இந்த சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா, குரு மட்டும் தான் பெயர்ச்சி ஆகுறாரு.
குரு பகவான் மட்டும் மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி உங்க ராசிக்கு எதிர்ல சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்துல, அதாவது கடகத்துல உச்சமாக போறாரு. அங்கதான் வரப்போறாரு. சரி, இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா 6ஆம் வீட்டுல இருக்காரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடம் மிதுனத்துல இருக்காரு. சரி, இதனால என்ன பலன்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப 6ல இருக்காரு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பண விஷயங்கள்ல தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா தனகாரகன் குரு போய் 6ல மாட்டியிருக்காரு. கடன் பெருசா வாங்கிட்டு மாட்டியிருப்பீங்க. சில பேர் கடன குடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டப்பட்டு திணறிட்டு இருப்பீங்க. பெரிய கடன குடுத்துடுறது. வாங்க முடியாது. சில பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எதுலயாவது வருமா? அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில மகர ராசியில திருமணம் ஆகி குழந்தை இல்லாம பிரச்சனையா இருப்பாங்க. ஏன்னா 6ல இருக்காரு. இவரு குழந்தைக்காரகன்ல குரு. அதனால இது சில பேருக்கு வந்து தந்தையோட பிரச்சனையா இருக்கும். ஏன்னா, அந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு தான் அதிபதி. அதனால பிரச்சனையா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலையில பிரச்சனையா இருக்கும். ஏன்னா 12 கூடையவர் குரு. காலபுருஷனுக்கு 12 கூடைய குரு, அ 6ஆம் இடங்கிறது வேலை. அங்க போய் சிக்கிட்டாருன்னா, இப்ப வெளிநாட்டுல வேலையில இருக்கவங்க, மகர ராசிக்காரங்களுக்கு பல சிக்கல்கள். சிக்கல்னா வேலையில பிரச்சனையா இருக்கும். வேலையில விட்டு நின்றுப்பாங்க. இல்ல கம்பெனி பிரச்சனையா இருக்கும். இல்ல சேலரி கிடைக்காம இருக்கும். சில பேருக்கு வேலையில ஏதோ பிரச்சனை. சில பேருக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையெல்லாம் இருக்கும். பாஸ்போர்ட் பிரச்சனை, விசா பிரச்சனை, வெளிநாடு போக முடியாம. ஏன்னா அது குரு இருக்கிறது உங்க ராசிக்கு 6ஆ இருந்தாலும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அது டாக்குமெண்ட்ட சொல்லக்கூடியது. அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளா இருக்கும். ஏன்னா இது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு சிக்கல்கள்லாம் குடுக்கும்போது உங்களால தாங்க முடியாது. ஏன்னா, எத அ இழந்தாலும் பணங்கிற ஒண்ண இழக்கும்போது மனசுல நிம்மதியே இல்லாம போயிரும். பெரிய சிக்கலாயிரும். நெறைய பேரு பிசினஸு இந்த மாரி தொழில் பண்ணிட்டு நெறைய பேருக்கு இப்ப ஏதாவது பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்றவங்க வந்து அ மத்தவங்களுக்கு பொருள குடுத்துட்டு அதுக்குள்ள பணத்த வாங்க முடியாம பிரச்சனையா இருப்பாங்க. ஏன்னா, பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பணம் லாக் ஆயிருச்சுன்னா, பிசினஸே தடம் புரண்டுரும். பிசினஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா, குடுத்த இடத்துல பணம் வரலன்னா, இங்க வெளியில கடன், வட்டிக்கு வட்டி கட்டுற மாரி இருக்கும். இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். நீங்க அப்படியே தலைய பிச்சுக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். அது ஒரு சிலர் ஐடி துறையில வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, முயற்சி நெறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ப்ரமோஷனுக்கு, வேலைக்கு. ப்ரமோஷன் அப்படியே கிடைச்சிருமா, கிடைச்சிருமா அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. கிடைச்சிட்டா, நம்மளுக்கு சேலரி அதிகமா கிடைக்குமே, நெறைய பணம் கிடைக்குமே அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஏதோ உங்கள பார்த்துட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாரி தெரியும். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு அனுபவத்துல ஜாதகங்கள பார்த்து, பல பேரோட விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுனால இத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில பேரு தேவையில்லாம எதுலயாவது கேம்பிளிங்ல, ஷேர் மார்க்கெட்ல இந்த மாரி பணத்த இழந்துட்டு தவியா தவிச்சிட்டு இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இந்த நேரத்துல. ஏன்னா பெரும் பணங்கிறது குருவ தான் சொல்லும். அவரு 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த பணம் 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்குகள சொல்லக்கூடிய இடம். அங்க போய் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு மாட்டிருச்சுன்னா, நிச்சயமா பணத்த எதுலயாவது இழந்துட்டு, லாஸ் பண்ணிட்டு நல்ல மாட்டுன்னு மாட்டிக்கிட்டு, பல சிக்கல்கள்ல இருந்துட்டு இருப்பாங்க. இதனால வேலையிலும் நிம்மதி இல்ல. எங்கவும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படி ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. சரி விடுங்க, உங்க பிரச்சனைகளே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, எப்படி ஒரு நல்ல வழியா கிடைக்குமா? அதுக்கு தானே நம்ம இத பதிவுகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த மே மாசத்துக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சி ஆகுறாரு. ஆனா, உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறதுக்கு முன்னாலேயே சில வழிகள் கிடைக்கும். ஏன்னா, நல்லா இருக்க போறவனுக்கு அவனுடைய நடத்தை காட்டும் அப்படிம்பாங்க. அதனால ஒருத்தன் நல்லா வரப்போறான்னா, முன்னாலேயே அவனுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுரும். அதனால அந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாலேயே உங்களுக்கு 2026லயே சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுரும். நீங்க இப்ப பட்டுட்டு இருக்க இந்த படாத பாட அப்ப உட்டுருவீங்க. ஏன்னா, உங்களுக்கு மனசுல சில நிம்மதியான விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுரும்.
2ல ராகு. அதனால வாய் வந்து கொஞ்சம் மத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். சில வார்த்தைகள் உங்களுக்கு எதிரா போயிரும். 8ல கேது இருக்காருனாவே தூக்கத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஒரு அச்சத்த குடுக்குற மாரி இருக்கும். பயத்த குடுக்குற மாரியே இருக்கும். தூக்கத்துல சில நிம்மதி குறைவா இருக்கும். அடிக்கடி தூக்கம் பாதியிலே போற மாரி இருக்கும். ஏன்னா, மனச வந்து ரொம்ப அலைக்கழிக்கும்போது தூக்கம் சரியா வராது. இந்த கஷ்டங்கள் கொடுக்கும். அதேபோல 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு. அந்த 3ஆம் இடம் அப்படிங்கையிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானம். சில மாற்றங்கள் உங்க முயற்சியில பல மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள்னா, நீங்க வேலைக்கு போறதுல வேற கம்பெனிக்கு போறதா, இல்ல வேற ஏதாவது செய்வோமா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதேபோல இடமாற்றமும் உங்களுக்கு நடந்துரும். சில பேர் வந்து இப்ப இருக்க நாட்டுலேருந்து வேற நாட்டுக்கு போறது, இல்ல வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போறது. ஏன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் வரும். சில பேருக்கு இந்த கல்வி இப்ப தொட அது தொடங்கிட்டு எப்பயோ விட்ட கல்விய தொடர்ந்து படிக்க முடியாம இருக்கும். இப்ப தொடங்கி இப்ப படிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். என்ன அப்டின்னா, நீங்க பல வருஷம் போகணும்னு நெனச்சுட்டு இருந்த கோயில்களுக்கு, அதேபோல அந்த வழிபாடு, சில பரிகாரங்கள் செய்ய முடியாம இருந்திருப்பீங்க. அந்த இதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க செய்ற மாரி இருக்கும். ஏன் எப்படி சொல்றேன் அப்டின்னா, மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்த பார்ப்பாரு. 9ஆம் இடம்ங்கிறது கோயிலு. அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு அ நல்ல ஒரு இது கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து கர்மகாரகன். உங்களுடைய இந்த கர்மால செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய வைப்பாரு, அந்த இடத்துல. ஏன்னா, சில பேர் இந்த பித்ரு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை குடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள எப்படியாவது சரி பண்ணுவோம். அப்படி அதுக்கு எங்க போய் நம்ம எந்த ஒரு இது வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஜோதிடர்லாம் சொல்லியிருந்தா கூட, அத செய்ய முடியாம தடை இருந்துட்டு இருக்கும். அந்த தடை இந்த நேரத்துல விலகி உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த முறை போய் செஞ்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது திசா புத்திய பொறுத்து நீங்க எந்த நேரத்துல போறீங்க அப்படிங்கிறது முடிவாகும். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து இப்ப 3ல இருக்காரு. அதே வந்து அவருடைய பார்வை வந்து ராசிக்கு 5ல வரும். அப்படி வரும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தகவல கொடுக்கும். அதே மாரி சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப குரு பயிற்சி ஆயிட்டான்னா, உங்க ராசி மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்குங்க. இதுதான் நான் கடைசியா சொல்றது. உங்க ராசி இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துரும். 12 கட்டமே உங்களுக்கு சரியா வேலை செய்யும். ஏன்னா, சில பேர் நம்ப மாட்டாங்க. குரு பெயர்ச்சி ஆகுற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசம் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து நேரா பார்ப்பாரு. நேரா பார்க்கும்போது, குரு எங்க பார்க்குறாரோ அங்க வெளிச்சம் கிடைச்சிரும். வெளிச்சம் ஒரு இடத்துக்கு கிடைக்குதுன்னா, அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடமா, அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப உங்க ராசிக்கு கிடைக்குது. ராசினா நீங்க 12 கட்டமும் உங்கள பாதிக்க செய்யுதுல்ல. அதேபோல 12 கட்டமும் உங்களுக்கு சாதகமாவும், நல்ல பலன்களையும் தரக்கூடிய நிலை தானே இருக்கும். அதையே தான் குரு செய்வாரு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்க ராசியில நீங்க எடுக்கிற காரியங்கள்ல தடைகள் விலகும். நீங்க நல்ல விஷயங்கள மட்டும் செய்வீங்க. உங்களுக்கு சாதகமா உதவக்கூடிய நல்ல மனிதர்கள் வருவாங்க. நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து குரு பெயர்ச்சிய அதேபோல ஏன்னா குரு பயிற்சி மட்டும் தான் அடுத்த வருஷம் நடக்குது. அதனால அத கொஞ்சம் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா அதுதான் இந்த மகர ராசிக்கு வந்து வெளிச்சத்த கொடுக்க போகுது. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.